ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜூலை மாதத்துக்கான தமிழரசு மேகசின்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். இந்த ஸ்கீம் என்னன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது எப்பல இருந்து கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 22, 2026 இருந்து பிறக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கீம் அபிஷியலா எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2026. ஓகேங்களா? செப்டம்பர் 15, 2026 அபிஷியலா ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த செப்டம்பர் 15 என்ன டேன்னு பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா பிறந்த தினம் தான் செப்டம்பர் 15. ஓகேங்களா? செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த தினம் தான் செப்டம்பர் 15. இதுக்கு முந்தின உள்ள கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்கீம் இந்த செப்டம்பர் 15 தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. என்ன ஸ்கீம்லாம் பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, நெக்ஸ்ட் காலை உணவு திட்டம், இதெல்லாம் செப்டம்பர் 15 தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கான ஃபண்ட் எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 755.3 கோடி. ஓகேங்களா? இதுக்கான ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம நியூ கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சட்டமன்ற கூடுதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்பீச் யார் ஸ்பீச்சா இருக்கும்னா ஆளுநர் தான் உரையாற்றி வைப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு இயர் புதுசா ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ ஃபர்ஸ்ட் சட்டப்பேரவை கூடும்போதும் யார் ஃபர்ஸ்ட் உரையாற்றுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் தான் உரையாற்றுவாங்க. ஓகேங்களா? இது 17வது சட்டமன்ற பேரவை கூடுது. எப்போன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 18, 2026 17வது சட்டமன்ற பேரவை கூடுது. இதுல முதல் ஸ்பீச் கவர்னர் தான் பேசுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுல வந்து ஒரு முக்கியமான கோட்ஸ் இந்த ஸ்பீச்ல இடம்பெற்றிருந்துச்சு. அது என்னென்ன கோட்ஸ்லாம் பாருங்க. மக்களை நாட்டின் உண்மையான எஜமானர்கள், மக்களை நாட்டின் உண்மையான எஜமானர்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா. அவர் தான் மக்களை நாட்டின் உண்மையான எஜமானர்கள்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், மக்களிடமிருந்து கற்றுக்கொள் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம பேரறிஞர் அண்ணா தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மூன்றும் ஒருங்கிணைந்தது உண்மையான ஜனநாயகம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர். அம்பேத்கர் தான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த மூன்று ஒருங்கிணைந்தது உண்மையான ஜனநாயகம் அப்படின்னு சொல்லியிருக்க யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் தான் இந்தியாவுடைய முதல் சட்டத்துறை அமைச்சரா இருப்பாரு. நவீன மனு, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி, இது எல்லாமே யாரு? நம்ம B.R. அம்பேத்கர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஒரு கவர்மெண்ட் புதுசா ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஸ்பீச் ஆளுநர் ஸ்பீச் தான். இல்லைன்னா ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது முதல் சட்டமன்ற பேரவை கூடும் போதும் ஆளுநர் தான் உரையாற்றுவாரு. அப்படி சொல்ற ஆர்டிக்கிள் எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு வந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு நாட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் இது ரெஃபர் பண்ணிருவோம். அதே மாதிரி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது மூணு எந்த நாட்டுல இருந்து நம்ம ரெஃபர் பண்ணிருக்கோம் அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த மூணுத்துக்கும் இந்த மூணு ஒரு புரட்சியில தான் வெளிவந்திருக்கும். அது என்ன புரட்சினும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பிரதமர் சந்திப்பு. அதாச்சு நம்மளுடைய சிஎம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிரதமரை போய் மீட் பண்ணிருப்பாங்க. அப்போது கொஞ்சம் இது ரெக்வஸ்டா கேட்டிருப்பாங்க. அது என்னதுலான்னு பாருங்க. வான்வழி அமைப்பு மையம் இது வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுப்பாங்கன்னா ஓசூர்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு இது கேட்டுப்பாங்க. நெக்ஸ்ட், ஓசூர், கோயம்புத்தூர், மதுரை இந்த மூணுத்துலயும் மெட்ரோ ரயில் திட்டம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? பிரதமரை சந்திக்கும் போது இதெல்லாம் கோரிக்கையா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு மெட்ரோ சென்னையில இருக்கு. அதே மாதிரி ஓசூர், கோயம்புத்தூர், மதுரையில மெட்ரோ ரயில் திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், வான்வழி அமைப்பு மையம் வந்து ஓசூர்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட், நம்மளுடைய நியூ கவர்மெண்ட் பதவியேற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வெள்ளை அறிக்கை அப்படிங்கறத வெளியிட்டிருப்பாங்க. இந்த வெள்ளை அறிக்கைனா இந்த நம்மளுடைய நிதிநிலை இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது அந்த இதை வெளியிடுறதுதான். நம்மளுடைய நாட்டோட கடன் எவ்வளவு இருக்கு, ஜிடிபி, ஜிஎஸ்டிபி, இதெல்லாம் நாட்டோட இல்ல தமிழ்நாட்டோட நம்ம ஸ்டேட்ல எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு இது வரவு வருது, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம நாட்டுல கடன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி.
தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி. இது வந்து நம்மளுடைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 28.3% இருக்குது. ஓகேங்களா. இது நம்ம ஜிஎஸ்டில ஜிஎஸ்டிபில எவ்வளவு இருக்குன்னா 28.3%. வருவாய் பற்றாக்குறை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 22%. அதாவது 78,324 கோடி இருக்குது. ஓகேங்களா. இது நம்ம வருவாயில இந்த கடனுக்கெல்லாம் வட்டி செலுத்துறதுக்கே 23% போயிருது. ஓகேங்களா. நம்ம நாட்டுடைய கடன் அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி. இது நம்ம ஜிஎஸ்டிபி பர்சன்டேஜ்ல சொல்லணும்னா நம்ம மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதுல சொல்லணும்னா 28.3%. ஓகேங்களா. நம்மளுடைய கடனே 28.3% இருக்கு. அதுல 23% எதுக்கு போயிருதுன்னா வட்டி கட்டுறதுக்குனே போயிருது. வருவாய் பற்றாக்குறை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 22% இருக்குது. இது வந்து வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில தெரிய வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இலவச மின்சாரம். நியூ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாருக்கும் இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 200 யூனிட் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட் என்னன்னா 100 யூனிட், எல்லாத்துக்குமே 100 யூனிட் மின்சாரம் வந்து இலவசம்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்ப பதவியேற்ற கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குடும்பத்துல அதாச்சும் ஒரு குடும்பத்துல 500 யூனிட்டுக்கு உள்ள யூஸ் பண்ணாங்கன்னா 200 யூனிட் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ. ஓகேங்களா. 200 யூனிட் வந்துச்சுன்னா நம்ம கரண்ட் பில்லு கட்ட தேவையில்ல. இப்போ நான் உங்களுக்கு 210 யூனிட் வந்திருந்தாலும் நீங்க 10 யூனிட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டணும். ஓகேங்களா. இந்த 200 யூனிட் ஃப்ரீ. நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கான எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்கன்னா 1730 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். ஓகேங்களா. இதை நம்ம அடிக்கடி பார்த்துட்டோம். ஜூன் மாச கரண்ட் அஃபேர்ஸ்ல இதுவும் பார்த்தோம். பாருங்க, இதுக்கு 354 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. 2545 புதிய பணியிடங்கள். நெக்ஸ்ட் 319 4 சக்கர வாகனங்களும் 101 இரு சக்கர வாகனங்களும் இதுக்கு அலாட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. இதோடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காண்டிய 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான இது. நெக்ஸ்ட் வேற என்னதெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை வந்து வழக்காடு மொழியா உயர் நீதிமன்றங்கள்ல நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு அதை எடுக்கிறதுக்கு நம்ம நடவடிக்கை மேற்கொள்ளணும். ஏன்னா இப்போ ஹைகோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் வழக்காடு மொழியா இருக்கு. தமிழ்ல வழக்காடு மொழியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை 2020. தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலமா நமக்கு நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண 3458 கோடி ரூபாய் நிலுவையில இருக்கு. அதை வந்து எங்களுக்கு நீங்க தரணும் அப்படின்னு பிஎம்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பிஎம்ட என்னதுலான்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை வந்து வழக்காடு மொழியா இது பண்ணணும். நெக்ஸ்ட் தேசிய கல்விக் கொள்கை 2020 அதை நம்ம ஃபாலோ பண்ணாததுனால நமக்கு 3458 கோடி ரூபாய் வந்து நிலுவையில இருக்கு. அதை வந்து நீங்க எங்களுக்கு கொடுக்கணும், திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல இலக்கு எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல 2036க்குள்ள 1.5 ட்ரில்லியன் டாலர் வந்து 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரமா நம்ம பொருளாதாரத்தை நம்ம உயர்த்தணும் அப்படின்னு இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஓகேங்களா. நியூ கவர்மெண்ட் என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா 2036க்குள்ள 1.5 ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியை நம்ம அச்சீவ் பண்ணணும். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட் 2030க்குள்ள 1 ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியை நம்ம மாறணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ உள்ள நியூ கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 2036க்குள்ள 1.5 ட்ரில்லியன் டாலர் நம்ம எக்கனாமியை மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் ஊக்குவிப்பு ஆணையம். தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் ஊக்குவிப்பு ஆணையம் இதுக்கு தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா தலைமைச் செயலாளர் தான் இதுக்கு வந்து தலைமை. புதுசா எதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் ஊக்குவிப்பு ஆணையத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலீட்டை ஈர்க்கிற விதமா ஸ்டார்ட் பண்ணதான் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் ஊக்குவிப்பு ஆணையம். எதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் பாத்தீங்கன்னா நிறைய முதலீடை ஈர்த்தாதான் நம்ம இதுல நிறைய பிசினஸ் வந்து டெவலப் ஆகும். பிசினஸ் டெவலப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய ஃபேக்டரிஸ் வரும். ஃபேக்டரிஸ் வந்தாங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. அப்படிங்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து குறையும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ குறைஞ்சுன்னா வறுமை வந்து குறையும். ஓகேங்களா. அப்படிங்கிற நம்ம தமிழ்நாடு வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டா மாறும். ஓகேங்களா. எக்கனாமிலையும் சரி ஹியூமன் டெவலப்மெண்ட்லயும் சரி. ஓகேங்களா. ஓகே. இதுக்கு தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா தலைமை செயலாளர் தான் இதுக்கு வந்து தலைமையை இருக்கிறாங்க, லீடரு. நெக்ஸ்ட் இது எப்படி முதலீடு இருக்கிற மீன்ஸ் இந்த லைசன்ஸ் அந்த இதெல்லாம் அவங்க கிட்ட சீக்கிரம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அந்த கம்பெனிக்கு லைசன்ஸ் வேற இதெல்லாம் பெறதுல ரொம்ப தடை இருக்காது. சீக்கிரம் கவர்மெண்டே அவங்களுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் கொடுத்துரும். ஓகேங்களா. இதுக்கான இது என்னன்னு பாத்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 200 கோடிக்கு மேல அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்களுக்கு சீக்கிரமா லைசன்ஸ் கொடுத்துறதுல இருந்து எல்லாமே சீக்கிரம் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்
அப்படி இல்லைன்னா 5000 வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரிக்கும் அந்த கம்பெனி இருக்கணும். அவங்களுக்கு விரைவாகவே அனுமதி கொடுத்துறாங்க. ஓகேங்களா, பர்மிஷன் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட், விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம். இது எங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குலசேகரப்பட்டினத்துல ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா, குலசேகரப்பட்டினத்துல விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க வந்து என்ன உற்பத்தி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையத்துல ஏவுகணை வாகன கூறுகள், நெக்ஸ்ட் முக்கியமான விண்வெளி உபகரணங்கள், இது எல்லாமே இங்கதான் உற்பத்தி பண்றாங்க. உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்றாங்க. எந்த இடத்துல வருதுன்னா குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம். ஓகேங்களா, இது யாரு எந்த கம்பெனி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் பண்றாங்க. 100 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, 100 கோடி ரூபாய்க்கு என்னது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது எதை பேஸ் பண்ண கம்பெனினா குஜராத்ல அகமதாபாத்ல உள்ள கம்பெனி. ஓகேங்களா, அவங்கதான் நம்ம கூட டயர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நிதி ஆயோக்குடைய 11வது ஆட்சி மன்ற குழு எங்க வச்சு நடக்குதுன்னா நியூ டெல்லியில வச்சு இந்த மீட்டிங் நடந்திருக்கும். நம்ம சிஎம் கூட போயிருப்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நிதி ஆயோக் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? நிதி ஆயோக்குடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? நிதி ஆயோக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? நிதி ஆயோக்குடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நிதி ஆயோக்குடைய உறுப்பினர்கள் அதுவும் யாரெல்லாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே பார்ப்போம். இந்த நிதி ஆயோக்குடைய 11வது ஆட்சி மன்ற குழுல நம்ம சிஎம் பேசினதான் பார்க்க போறோம். இந்தியால செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியா எந்த எக்கனாமி இருக்குன்னா நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. ஓகேங்களா, நம்ம தமிழ்நாடு தான் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருக்குது. அதுக்கப்புறம் எய்ம்ஸ், நம்ம இதுல மதுரையில ஒரு எய்ம்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதுக்கப்புறம் நம்ம சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2வது எய்ம்ஸ் நீங்க கோயம்புத்தூர்ல கட்டுறதுக்கு அனுமதி தரணும், கோயம்புத்தூர்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அனுமதியில கோயம்புத்தூர்ல 2வது எய்ம்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்கள்ல 42% எங்கன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க. தொழிற்சாலைகள்ல பணிபுரியும் பெண்கள்ல 42% தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க. உமன் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, அதை பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், காலநிலை தாங்குத்தன்மை பெருந்திட்டம் 2045 இத நம்ம கிளைமேட் இது பண்ற மாதிரி இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வேற என்னதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நிறைய இதுக்கு பர்மிஷன் கேட்டு சொல்லியிருக்காங்க. ஒப்புதல்கள் வேண்டி எதுக்கெல்லாம் நீங்க ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. சென்னை டு கன்னியாகுமரி ஹை ஸ்பீட் ரயில் காரிடார், இதுக்கு ஒப்புதல் தரணும். நெக்ஸ்ட், பாரத் நெட் செகண்ட் பேஸ், இது வந்து ஓசூர்ல, இதுக்கு ஒப்புதல் தரணும். நெக்ஸ்ட், சமக்கர சிக்ஷா நிதி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த அமௌண்ட் நீங்க எங்களுக்கு திருப்பி தரணும். நெக்ஸ்ட், விபிஜி ராம்ஜி ஸ்கீம், அதை பத்தியும் அதுக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு ஃபண்டும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பயிர்க்கடன் தள்ளுபடி. பயிர்க்கடன் தள்ளுபடி என்னன்னு பாத்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி 75,000 வரைக்கும் பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்கன்னா 100% அந்த ஃபுல் அமௌண்ட் 75,000 என்னது தள்ளுபடியில வந்துடும். அதாவது 74,000 75,000 75,000க்குள்ள வாங்கியிருந்தாங்கன்னா ஃபுல்லுமே தள்ளுபடியில வந்துடும். இப்போ சப்போஸ் 76,000 வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தள்ளுபடி வராது, 35,000 மட்டும்தான் தள்ளுபடி. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இதுல பெனிஃபிஷரிஸ் எவ்வளவு பேர் பெனிஃபிஷரிஸ் பாத்தீங்கன்னா 14.43 லட்சம் விவசாயிகள் இது மூலமா பயனடைறாங்க. இதுக்காண்டி நிதி எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5,932.23 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. 5,932.23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, மேகதாதுவில் அணைக்கட்ட எதிர்ப்பு. மேகதாதுவில் அணைக்கட்ட எதிர்ப்பு தெரிவிச்சு தனி தீர்மானத்தை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றிருக்காங்க. என்னன்னு பாருங்க, ஜூன் 19 இதுல மேகதாதுல வந்து அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தனி தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம், குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நெல் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்குல நம்ம செய்யறதா இந்த குறுவை சிறப்பு சாகுபடி தொகுப்பு திட்டம். ஓகேங்களா, இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க பாத்தீங்கன்னா 134.83 கோடி 134.83 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ். ஓகேங்களா, ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு தினத்தை முன்னிட்டு இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ். ஓகேங்களா, இது வந்து யார் இது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தான் இந்த தினத்தை முன்னிட்டு ஒரு மாரத்தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அதை மீன் பண்ணி ஒரு மாரத்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கண்டக்ட் பண்றாங்க. எதை முன்னிட்டுன்னா ஜூன் 26 அந்த நாளான சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு தினத்தை முன்னிட்டு இந்த மாரத்தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுல ஒரு 4 ஃபேமஸான ஆட்கள் வந்து ஓடிப்பாங்க, அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்ரீனிவாச ராவ், இவர் வந்து டேபிள் டென்னிஸ் அந்த கேமை சேர்ந்தவர். இவர் வந்து துரோணாச்சாரியா விருது வாங்கியிருக்காரு. யாரு? ஸ்ரீனிவாச ராவ்
துரோணாச்சாரியா விருது வாங்கியிருக்காரு. இவர் என்ன ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ். நெக்ஸ்ட் ஜோஸ்னா சின்னப்பா, இவர் வந்து ஸ்குவாஷ் கேமை சேர்ந்தவர். இவர் அர்ஜுனா விருது வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் அனிதா பால்துரை, இவங்க வந்து கூடைப்பந்து கேமை சேர்ந்தவங்க, பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கவிதா, இவங்க கபடி கேமை சேர்ந்தவங்க, மேஜர் தியான் சந்த் விருது வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க எல்லாரும் இந்த மாரத்தான்ல கலந்துருக்காங்க, அதான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரெட்டைமலை சீனிவாசன், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான், ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, அதுல நம்ம படிச்சிருப்போம் யூனிட் 9, முன்னாடி யூனிட் 9 அந்த டாபிக்ல நம்ம படிச்சிருப்போம். இவர் வந்து திராவிட மணி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா, இவர் வந்து திராவிட மணி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இவருடைய பிறந்த நாள் வந்து ஜூலை 7. அதை முன்னிட்டு ஒரு ஆர்டிகல் மாதிரிகளை கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா, அதை பத்தி பாத்துருவோம். எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் கொடுத்திருந்தாங்க, தெரியாத விஷயத்த மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ரெட்டைமலை சீனிவாசன் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அவருக்கு இன்னொரு பேர் என்ன, திராவிட மணினும் அவருக்கு ஒரு பட்டம் இருக்குது. ஓகேங்களா, திராவிட மணி அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்குது. நெக்ஸ்ட் இவர் எப்ப பிறந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1859 டு 1945 ஜூலை 7 பிறந்திருப்பாரு. நெக்ஸ்ட் இவருக்கு அந்த பீரியட்ல 3 பட்டம் கொடுத்திருப்பாங்க. என்னன்னா ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். ஓகேங்களா, 1926 ராவ் சாஹிப் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. 1930 ராவ் பகதூர், 1936 திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1939 இவருடைய சுயசரிதை ஒண்ணு வெளியிருந்து வந்திருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீவிய சரித சுருக்கம். இதுதான் ஃபர்ஸ்ட் சுயசரிதை. ஓகேங்களா, ஜீவிய சரித சுருக்கம். நெக்ஸ்ட் இவரை பத்தின ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் இந்த வட்டமேஜை மாநாட்டுல கலந்துப்பாரு. முதல் 2 வட்டமேஜை மாநாடுகள்ல கலந்துப்பாரு. நெக்ஸ்ட் பூனா ஒப்பந்தத்துல அம்பேத்கர் கூட சேர்ந்து இவரும் சைன் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1893 ஆதி திராவிட மகாஜன சபை அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பறையன் அப்படிங்கிற இதுல இவர் வந்து நடத்திருப்பாரு. 1891 இது வந்து பறையர் மகாஜன சபைன்னு இருந்திருக்கும். இவர் பறையர் அப்படிங்கிற இதுல நடத்திருப்பாரு. 1893 அது ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு மாத்திருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, வீரர் அழகு முத்துக்கோன், அவருடைய பிறந்த நாள் எப்போன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 11. நெக்ஸ்ட் காமராஜர், அவங்களுடைய பிறந்த நாள் எப்போன்னு நமக்கு தெரியும், ஜூலை 15. இதை வந்து கல்வி வளர்ச்சினால நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில 5 புதிய மண்டலங்களை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், இந்த 5 பிளேஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதை யாரு இதை ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம். அவங்க வந்து 5 புதிய ஜோன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதோட இது என்னன்னா பசுமையா எல்லாத்தையும் கிரீன் எனர்ஜியா இது பண்றதுல அவங்களுடைய பங்களிப்பா இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் உலக வானிலை தினம், இது எப்போன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 23. சர்வதேச வானிலை அமைப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1873 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. இத ஐநா அமைப்பு 1950 ரெகக்னைஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் தமிழரின் கலையும் பண்பாடும், இது ஒரு சின்ன ஆர்டிகல் மாதிரில கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா, சின்ன ஆர்டிகல் மாதிரில கொடுத்திருந்தாங்க, அதை எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு யூனிட் 6ல யூஸ் ஆகும். ஓகேங்களா. தமிழரின் கலையும் பண்பாடும், அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறத்தல், இவ்விரண்டு பண்புடைமை என்னும் வழக்கு. பண்புடையவர்களுடைய இத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதை வந்து யார் சொல்லியிருப்பாருன்னா திருமூலர் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. திருமூலர் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் யாதும் ஊரே யாவரும் கேளிர், இது வந்து கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நிலையாமை பத்தி ஒரு திருக்குறள் வந்து இருந்துச்சு, என்னன்னு பாருங்க, நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அதாவது நேற்று இருந்தாலும் இன்னைக்கு இல்ல. ஓகேங்களா, எப்போனாலும் என்னன்னாலும் நடக்கும், அதைத்தான் இந்த திருக்குறள் மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் பழங்காலத்து இசைக்கருவி அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா யாழையும் நாதஸ்வரத்தை தான் பழங்காலத்து இசைக்கருவிகளா சொல்றோம். ஓகேங்களா, இதுதான் முக்கியமானதா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, போலியோ சொட்டு மருந்து, இது வந்து நம்ம சிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னன்னா பாலவாக்கம் அரசு ஆதி திராவிடர் நல உயர்நிலை பள்ளியில இத போலியோ சொட்டு மருந்து அந்த இவற்றை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்போனா ஜூன் 28. இதுக்கு 43,051 சென்டர்ல நாடு முழுக்க அன்னைக்கு போலியோ சொட்டு மருந்து வந்து போட்டிருப்பாங்க. இதுல எத்தனை பேர் பயனாளிகள் பாத்தீங்கன்னா 52.91 லட்சம் பயனாளிகள். ஓகேங்களா. ஓகே, இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, இத ஒன் டைம் ரிவைஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ரீட் பண்ணிட்டு போங்க. ஓகே, பை, தேங்க்யூ.